ஐபிஎல் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பை சொமேட்டோ ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம மேலே ஐபிஎல் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் புக்கிங்ஸ் வந்துடும். என்னென்ன டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எல்லா மேட்ச்சுக்கும். இதில் நம்ம சிஎஸ்கே மேட்ச் புக் டிக்கெட் அதை செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இதில் புக்கிங் ஆப்ஷன் காட்டாமல் கெட் பேக் அப்படின்னு காட்டுது. கரெக்டாக அந்த 10:15 ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்ம கரெக்டாக உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போய் செலக்ட் பண்ணிடணும். வெயிட்டிங் லிஸ்ட் காட்டும், நம்ம வெயிட் பண்ணணும். 1700 ப்ரைஸ் அவைலபிளாக இருந்துச்சு டிக்கெட் ப்ரைஸ். ஆனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாமே அப்படியே சோல்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போது 7500 அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், உள்ளே போகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணுற சைட்குள்ளே போகும். இதில் என்னன்ட்டா உள்ளே ஃபஸ்ட்டு போனோடனே எல்லாமே புக்காக இருந்துச்சு. ஆல்ரெடி புக்குடு எல்லாமே, ஒரு சீட் கூட அவைலபிள் காட்டலை. அங்கே வெளியே அவைலபிள் காட்டுது. இந்த சைட்குள்ளே வந்தோடனே எல்லாமே புக்கான மாதிரி காட்டிட்டு ஒரு இதுவுமே செலக்ட் பண்ண முடியலை. எல்லாமே நாட் அவைலபிள் தான் காட்டுச்சு. எல்லோரும் பேமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மேலே டைமர் ஓடுது. அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிருப்பாங்க போல். அதனால் எல்லா சீட்டுமே புக்குன்னு காட்டுது. இப்போ புக் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் பாப்அப்பில் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இது வேறு மேட்ச்சுக்குரிய டிக்கெட் புக்கிங். நமக்கு இந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு புக்கிங் ஆப்ஷன் காட்டுனுச்சுன்னா ரைட் சைடில் வர பாபப் மாதிரி தான் வரும். அவைலபிள் இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் காட்டும். அதை நம்ம டச் பண்ணாலே செலக்ட்னு காட்டும். சீட் நம்பரோட செலக்ட்னு காட்டும். அதில் நம்ம எந்த சீட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சிஎஸ்கே மேட்ச்சுக்கு காட்டலை, ஒன்றுமே செலக்டே பண்ண முடியல, ஒன்றுமே காட்டலை. எத்தனை டிக்கெட் வேணுமோ அதிலே நம்ம செலக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ளதில் செக் அவுட் கொடுக்கணும். செக் அவுட் கொடுத்தோம்னா டைரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடும். இதில் நம்ம பார்க்கிங் எல்லாமே இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் டெலிவரி லொக்கேஷன் இந்த இதை கொடுத்தோம்னா உள்ளே போய் பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிட்டோம்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனால் நம்ம சிஎஸ்கே மேட்ச்சுக்கு எந்த டிக்கெட்டுமே நாட் அவைலபிள் தான். ஒரே ஒரு சீட் மட்டும் வந்துச்சு. நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு, நானும் வேகமாக தான் செலக்ட் பண்ணேன், அதுக்குள்ளே போயிட்டு. இந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு மேலே டைமர் ஓடும். 10 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே நம்ம டிக்கெட் புக் பண்ணிடணும். இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்டை விட்டு வெளியே வந்துடும். மறுபடியும் ரீஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 1 லேக்குக்கு மேலே போய் வெயிட்டிங் லிஸ்ட் காட்டுது. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு டிக்கெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.